இன்ட்ராடே பண்ணுறது இட் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறீங்க, ஷேர்ஸ் வாங்க போகிறீங்க, அப்போ அந்த ஷேர் வாங்குறது பேர் என்னன்னு சொல்லுவோம்? Hi guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது எப்படி ஒரு உள்ளே வந்து நான் இப்போது ஃபண்ட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் இப்போது என்கிட்ட இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது, ஒரு லட்சே ஒரு 1 lakh இருக்குது, 5 lakhs இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம், வெதர் இன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நான் ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் இன்கேஸ் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி ஃபியூச்சர்ஸில் போகிறேன்னா எவ்வளோ யூஸ் பண்ணலான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அது வந்து ஒரு பிபிடிலே நான் உங்களுக்கு வந்து கிளியராகவே காட்டுறேன். எக்ஸலில் நம்ம இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுன்னும் போது ஒரு விஷயத்தை பேசணும். ரீசெண்டாக வி ஹேட் தி செபி மார்ஜின் ரூல், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தீபக் சாரும் வீடியோ போட்டிருப்பாரு. அந்த நோ ட்ரேடிங் டே எல்லாருமே ஹேஷ்டேக்லாம் பண்ணாங்க, ஒரு விஷயம் அது. ஸோ என்ன ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, என்னென்னா கமெண்ட்ஸ்லேயும், சார் என்ன ட்ரேட் அச்சீவர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவர்ஸாக மாறிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ ஒன் திங். முதல்ல நீங்கள் இன்றைக்கின்ட்டு இல்லை, நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கனாலும் அவ்வளோ இன்ட்ராடேக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுனதே கிடையாது. என்னென்னா இன்ட்ராடே ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் கேம். அது எதுக்கு யூஸ் பண்ணதுன்னா, உண்மையிலே ஃபண்டு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இன்ட்ராடே பண்ணிங்க. முதல்ல இன்ட்ராடே ஏன் பண்ணிங்கன்றது நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு 1 லட்ச ரூபா மார்ஜின், இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துப்போமே, ட்ரேட் பண்ணவங்க முன்னாடி என்ன ஆகுனா, எனக்கு ஒரு 2-2.5 லட்ச ரூபா இருந்தால் தான் நான் க்ரூட் ஆயில் பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இல்லை 1.5 lakhs இருந்துச்சுன்னா, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 30,000 இருந்தாலே நான் பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக என்ன பண்ணிட்டு 30,000 இருந்தாலே நான் இன்ட்ராடே பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக பண்ணது தான் அந்த இன்ட்ராடே. இப்போ ஃபுல் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும். இப்போது என்கிட்ட 1 லட்ச ரூபா நான் அவன் கேட்குற காசு தான் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன். அந்த ஃபியூச்சர் எடுக்கிறதுக்கு நான் ஃபுல்லாக மார்ஜினையும் கட்டிட்ட பிறகு இன்றைக்கி டார்கெட் அடிக்கல, நாளைக்கு வந்தால் வேணான்னுவீங்களா? அப்போ பிரச்சனை எங்கே தெரியுமா வருது? ப்ராப்ளம் இஸ் யூ டோன்ட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் ஆன் யுவர் அனாலிசிஸ். இதுதான் பிரச்சனை. ஏன் எல்லாருமே இன்ட்ராடேக்கு முக்கியமாக பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு வந்து திடீர்னு மார்க்கெட் ஏதாவது ஆகிடுச்சுன்னா, திடீர்னு மேலே நான் போயிட்டுருக்கிறது கீழே வந்துச்சுன்னா, வந்த ப்ராஃபிட்லாம் போயிடுச்சுன்னா, அது என்னென்னா யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் அபான் யுவர் அனாலிசிஸ். எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் இது கண்டிப்பாக மார்க்கெட்டு இங்கே 100 பாயிண்ட் இல்லை 1000 பாயிண்ட் மேலே ஏற போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏன் பயப்பட போகிறேன்? இப்போ நிஃப்டி 50 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 16,000லேருந்து இப்போ 17,000 வரைக்கும் பை தான் சொல்லியிருந்தோம். ஃபுல்லாகவே பையில் தான் ஐ ஸ்டுட் மை வேர்டு. பைனா பை 17,064 டார்கெட்டுன்னு சொல்லியிருந்தேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ நான் அது வந்து எனக்கு ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி 50 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? 1000 பாயிண்ட் ப்ராஃபிட் வர இடத்துல நான் வெறும் 50 பாயிண்ட் க்ளோஸ் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ த ப்ராப்ளம் வித் த பீப்புள் இஸ், அடுத்த நாள் என்ன ஆகுன்றது தெரியாது, முதல்ல ஏன் ட்ரேட் எடுத்துனே தெரியாது. இதுதான் பிரச்சனை. சரி ஏதோ ஒன்று பையோ செல்லோ, 9:15 ஆச்சு, அடிச்சிடுவோம் ட்ரேடு, ஏதோ ஒன்று பை செல்லு, ஏதோ ஒன்று மேலே ஏறும் இல்லை இறங்குன்றதை பார்த்துக்கலான்ட்டு உள்ளே போகிறவங்களுக்கு தான் பயம் இருக்கும். இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் நெக்ஸ்ட் இங்கே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சதுனால் யூ வில் நாட் கோ இன்டு எனி கைண்ட் ஆஃப் நோ ஃபியர். ஸோ ஒன்லி திங் இஸ் யூ நீட் அ ஸ்ட்ராங் என்ன சொல்கிறது பேஸ். என்ன பேஸ்னால் யூ ஹேவ் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் பேஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ். என்னென்னா இந்த மார்க்கெட் கண்டிப்பாக எனக்கு மேலே தான் ஏறும் இல்லை கீழே தான் இறங்கும், என் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது தான் இட் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஏன்னா 500 பாயிண்ட் போகிற இடத்துல 50 பாயிண்ட் பிடிக்கிறது பேர் ப்ராஃபிட் கிடையாது. அந்த 500 பாயிண்ட்டையும் மொத்தமாக பிடிக்கிறது தான் ப்ராஃபிட்டு. அப்போ போகிறது என்ன பண்ணுன்றது ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுனா ஸ்விங் ட்ரேடிங் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் இன்ட்ராடே. இன்ட்ராடே பண்ணுறது இட் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் இருக்கும். அப்போ ஹை லெவல் ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் பண்ணுறது அது எதில் பண்ணுவாங்கன்னா, கரன்சியில் பண்ணுவாங்க, ஃபாரெக்ஸில் பண்ணுவாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இந்த 1 minute சார்ட்லாம் வந்து இட் இஸ் பியூர்லி ஃபார் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸ். ஸோ அப்போது இவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கணும். நான் பண்ணுற இப்போது சும்மா என்னோடய பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரியும், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி காட்டுவேன். அந்த அனாலிசிஸை வந்து நான் பண்ணுற அனாலிசிஸை நீங்கள் இஃப் யூ கேன் டூ இட் பிட்வீன் 1 minute டைமுக்குள்ளே அனலைஸ் பண்ணி இது நெக்ஸ்ட் இங்கே தான் போகுதுன்னு டிசைட் பண்ணி அந்த 5 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வெளியே வர அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் கோ ஃபார் இன்ட்ராடே. இல்லையா கம்முன்னு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். நம்ம தேவையில்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இதில் நோ ட்ரேடிங் டே, நான் இனிமேல் ட்ரேட் பண்ண போகிறேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்கும் இப்போ கேட்டுட்டு உட்காந்துட்டல. ஆக்சுவலாக செபி போட்ட ரூலில் நீங்கள் தான் தப்பிச்சிருக்கீங்க. அண்ட் இன்ட்ராடே பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருந்தவங்க நோ ட்ரேடிங் டேவை நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், ட்ரேட் பண்ணலன்னா இட் இஸ் பெட்டர். ஏன்னா அட்லீஸ்ட் யூ வில் சேவ் யுவர் மணி. ஹார்ட் ஏர்ன் மணியே தேவையில்லாமல் லாஸ் பண்ணாதீங்க. நோ ட்ரேடிங் டே இஸ் பெட்டர் ஃபார் யூ.
ஸோ முதல்ல இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த் அப்பான் யுவர் அனாலிசிஸ் டோன்ட் கம் ஃபார் ட்ரேடிங். முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்லேயே வராதிங்க, கோல்டு கூட போயிடுங்க. இஃப் யூ ஹேவ் ப்ராப்பர் அனாலிசிஸ், மார்க்கெட்டில் எனக்கு இது ஏறும் இறங்கும்னு தெரிஞ்சால் மட்டுமே கம் டு தி மார்க்கெட், தென் இட் வில் பி ப்ரொஃபஷனல் அண்ட் இட் வில் பி ப்ராஃபிட்டபிள். ஸோ ட்ரேட் அச்சீவர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவராகவும் மாறல, இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவர் ட்ரேட் அச்சீவராக மாறல. ஒன்லி திங், சரி நான் சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறீங்க, ஷேர்ஸ் வாங்க போகிறீங்க, அப்போ அந்த ஷேர் வாங்குறது பேர் என்னன்னு சொல்லுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டடா, ட்ரேட் எக்ஸிக்யூட்டடா? ஸோ த ட்ரேட் மீன்ஸ் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் சம்திங். அது பை அண்ட் செல்லு நடக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பை செல் தான் பண்ண போகிறீங்க, ட்ரேட்லேயும் பை செல் தான். ஸோ இட்ஸ் மீன் ட்ரேட் மீன்ஸ் இட் இஸ் பையிங் ஆஃப் சம்திங் ஆர் செல்லிங் ஆஃப் சம்திங். அவ்வளோதான் அதோட மீனிங்கை தவிர இப்போ ட்ரேடிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிச்சுன்றதுலாம் ஒன்றும் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான். ஸோ இப்போ வந்து நம்ம மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் இப்போது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கனாலும் ஃப்யூச்சருக்காக இருந்தாலும் சரி, வேறஸ் இஃப் யூ கோ ஃபார் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்விட்டிஸாக இருந்தாலும் எப்படி அதை பிரித்து நம்ம டைவர்சிஃபை பண்ணலான்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலான்றது கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் இது ஆல்ரெடி எக்ஸல் போட்டு வச்சாச்சு. இன்கேஸ் இது புரியலனா கூட உங்களுக்கு எக்ஸலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் அதில் போய் அந்த எக்ஸல் ஷீட்டை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இன்கேஸ் யோகோனா ஸ்டார்ட் இன் ஈக்விட்டிஸ் மார்க்கெட், இப்போ இது வந்து மினிமம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்துட்ட பிறகு தி பேஸ் கேபிட்டல் வாட் வி நீட் இஸ் 5 lakhs. மினிமம் வந்து 5 லட்சம் இருந்தால் தான் நம்ம என்ன சொல்றது ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லயோ ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இல்லை என்கிட்ட வந்து லட்சம் ஒரு 15,000 தான் இருக்கு, இல்லை ஒரு 1 lakh 2 lakhs தான் இருக்கு, நான் அதை வச்சு ட்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கேன்னா தென் இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ டு கோ வித் ஸ்டாக்ஸ். நீங்க வெறும் ஸ்டாக்ஸை மட்டும் இன்வெஸ்ட் பண்றது இட் இஸ் ஃபார் பெட்டர். ஒரு மினிமம் 5 lakhs கேபிட்டல் இருக்கா மட்டும் இருந்தால் மட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க, யூ கம் ஃபார் F&O மார்க்கெட், தட் வில் பி பெட்டர். இதுதான் நான் பார்த்தது, அதனால சொல்றேன் நான். ஸோ இது எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 lakhs கேபிட்டல் இருக்குன்னா மினிமம் இருக்குன்னா, ஸோ யூ கேன் கோ ஃபார் ஈக்விட்டிஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் ரெண்டுமே சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது வந்து நீங்க ரெண்டு விதமாகவும் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கேபிட்டல்ல வந்து மினிமம் 80% வந்து வி யூஸ் இட் ஃபார் ஸ்டாக்ஸ், 20% வி யூஸ் இட் ஃபார் ஆப்ஷன்ஸ். அப்போ எவ்வளோ வரும்னா 4 lakhs வந்து நம்ம ஸ்டாக்ஸ். அந்த ஸ்டாக்ஸை எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5% ஈச் அப்படின்னு சொல்லிட்டு 20 ஸ்டாக்கா பிரிச்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு போய் மொத்தமா ஒரே ஸ்டாக்கா போட்டுருவாங்க. இப்போ எனக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சுன்னா 4 லட்சம் எடுத்துட்டு போய் ஒரே கம்பெனில போட்டுட்டு அது நல்லா ஏறுச்சுனால் ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுனால் லாசஸ் வில் பி ஹியூஜ். அதனால தான் வாரன் பஃபட்டோட ஒரு கோட் இருக்கு, என்னன்னா டோன்ட் புட் ஆல் யோர் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட். எல்லாத்தையும் ஒரே இதுல போட்டீங்கன்னா உடஞ்சதுன்னா எல்லாமே மொத்தமா உடஞ்சிடும். அதனால தனித்தனியா டைவர்சிஃபைங் ஆஃப் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மச் நீடட். ஸோ அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ 20 ஸ்டாக்ஸ் இஸ் மோர் தென் இனஃப். அதுக்கு மேலே போச்சுனாலும் ஓவர் டைவர்சிஃபை ஆகிடும், ப்ராஃபிட் வந்தாலும் ரொம்ப கம்மி ஆகிடும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் வரும்போது இதில் 20% ஆஃப் தி கேபிட்டலை வந்து ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த யூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன சொல்றது ரிஸ்க் எடுக்கிறது வந்து 5% எடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். லெட்ஸே இப்போ 5% எடுத்தீங்கன்னா 20 ட்ரேட்ஸ் நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணுவேன். லெட்ஸே நீங்க பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ண போறீங்கன்னா ஒரு 100 rupees worth ஆஃப் ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்க, இல்லை 200 worth ஆஃப் ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்கன்னா இது கரெக்டா உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ அப்போ அது எடுக்கும் போது என்ன ஆகும்னா யூ வில் பி இன் சேஃப் ஜோன். ஏன்னா இந்த என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா ஒரே ட்ரேடுல மொத்தமா அடிச்சிடணும்னு பார்த்துட்டு 1 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த 1 லட்சம் போயிடுச்சுன்னா அடுத்த போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கையில இருக்காது. ஸோ அப்போ மொத்தமா லாஸ் ஆயிட்ட பிறகு தே டோன்ட் நோ வாட் டு டூ. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாது. ஸோ அதனாலதான் முக்காவாசி ட்ரேடர்ஸ் வந்து என்ன சொல்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறதே இல்லை. சரி, இப்போ ஒரு 20 ட்ரேடு இருக்கு, அந்த 20 ட்ரேட்ல ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடு லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க ப்ராஃபிட் பண்ற மாதிரி இருந்ததுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. பிகாஸ் யூ ஓவர் ட்ரேடட். மொத்தமா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணாம யூ வாட் யூ டிட் இஸ் யூ புட் ஆல் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ சிங்கிள் ட்ரேட். அப்போ அது கேம்பிள் மாதிரி ஆயிடும். என்னன்னா லாட்ரி டிக்கெட் மாதிரி ஒரே ட்ரேட்ல மொத்தமா அடிச்சு லாட்ரி டிக்கெட் வாங்கின மாதிரி தான். போச்சுன்னா போச்சு தான், ஒன்றும் கிடையாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றதுன்னா 5% ரிஸ்க் அதுக்கு மேல எடுக்க வேண்டாம் ஆப்ஷன்ஸ்ல. அப்போ யூ வில் கெட் லைக் 20 ஆப்ஷன்ஸ். இப்போ என்னன்னா when you are right you lose இவ்வளவுதான் அப்படின்ட்டு. இப்போ லெட்ஸ் சே 20 ட்ரேட்ஸ் இருக்கு, 5,000 ஈச் ட்ரேடுன்னு முடிச்சிட்டீங்க. இப்போ இந்த 20 ட்ரேட்ல வந்து 10 ட்ரேடே லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 1:1 வச்சுக்கோங்க.
10 ட்ரேட்ல வந்து 5000 வந்து மேக்ஸிமம் யூ வில் லூஸ் 5000. ஏன்னா ஆப்ஷன்ன்றதுனால அதுக்கு மேலே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வாங்கின ப்ரீமியம் மட்டும் தான் போக போகுது. அப்போ 5000 இது ஆயிடுச்சு. மிச்சம் எல்லா ட்ரேட்லையும் 1:2ன்னு எடுத்தீங்கனாலும் யூ வில் பி இன் ப்ராஃபிட்ஸ். என்னன்னா இப்போ 20 ட்ரேட்ஸ்ல 10 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. அடுத்த 10 ட்ரேட்ல என்ன பண்ணிட்டீங்க, நல்ல ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு பல்கா அடிக்குது, திடீர்னு ஒரு ட்ரேடு 5000 வந்து சம்டைம் 20,000 30,000 கூட ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன். இப்போ நிறைய டைம் பேங்க் நிஃப்டியில் பார்த்துருப்பீங்க, வெறும் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு எடுக்கிற ப்ரீமியம் 400 500 600லாம் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஆப்ஷன்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 20 ட்ரேட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் ஆல் இன் மை சிங்கிள் ட்ரேட், ஐ வாண்ட் டு ட்ரேட். ஸோ அப்போ அந்த ட்ரேடை வந்து டைவர்சிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்லி வில் பி கிரியேட்டிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ ஏதோ ஒரு இதில் வந்து 5000 30,000 40,000 ஆயிடுச்சுனாலும் யூ வில் பி இன் அ ஹியூஜ் ப்ராஃபிட். ஸோ அதுக்காக தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. ஸோ டோன்ட் ரிஸ்க் மோர் தென் 5% ஆஃப் யர் கேபிட்டல் இன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஆல்ரைட். ஸோ இது வந்து ஃபார் எக்விட்டிஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட். இன்கேஸ் ஃபியூச்சர் செக்மெண்ட்ல நான் ஃபியூச்சர்ஸ்லையும் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு போனீங்கன்னா, எக்விட்டிஸ் பிளஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமம் 15 lakhs கேபிட்டல் இருந்தால் மட்டும் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணுங்க. இல்லைனா யூ கேன் கோ வித் ஈக்விட்டிஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் வில் பி பெட்டர். ஏன்னா இது ஒரு சைடில் வந்து நேக்கட் ஆப்ஷன் கால்ஸ் அண்ட் புட்ஸ் எடுத்தாலும் இன்னொரு சைடில் ஸ்டாக் ஹெட்ஜிங்காகவும் இந்த 20% யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. இன்கேஸ் ஸ்ட்ரேடல் ஸ்ட்ராங்கல் அந்த மாதிரி போறீங்கனாலும் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். இல்லை நீங்கள் வந்து ஈக்விட்டிஸ் ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜ் பண்ணி பொசிஷன்ஸில் போறீங்கனாலும் அந்த டைமுக்கு இந்த 80-20ன்றது இட் வில் பி யூஸ்ஃபுல். நான் வேறஸ் யூ கம்மிங் ஃபார் ஃபியூச்சர்ஸில் வரும்போது வாட் ஐ சஜஸ்ட் இஸ், ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே 80-20 தான். ஆனால் இப்போ ஃபியூச்சரில் வந்ததுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இப்போ லட்சே 15 lakhs இருக்குன்னா 12 lakhsக்கு ஒர்த் ஆஃப் என்ன பண்ணிக்கிறீங்க, அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 20 ஸ்டாக்ஸை பிரித்து யூ ட்ரை டு பை ஆல் த ஸ்டாக்ஸ். ப்ளஸ் இப்போ உங்களுக்கு 3 lakhs என்ன இருக்கும்னா கையில் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் கையில் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு இன்ஃபோசிஸ் இங்கே எடுத்திருக்கேன். இன்ஃபோசிஸோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 600. இப்போ என்னன்னா ஒரு லாட் ஃபியூச்சர் இன்ஃபோசிஸ் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ ஆஃப் ஸ்டாக் எவ்வளோ வாங்கியிருக்கணும்னா 10,14,600 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக் வாங்கியிருக்கணும். அந்த 10 லட்ச ரூபாய்க்கான பொருளை வந்து மார்ஜின் எவ்வளோ கேட்பாங்கன்னா 1,80,000 to 2 lakhs தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வாட் யூஆர் பேயிங் இஸ் ஜஸ்ட் லெட்ஸ் சே 20% ஆஃப் தி மார்ஜின் ரெக்வயர்டு மட்டும் தான் நீங்கள் ஃபியூச்சர்ஸில். இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.8 lakhs அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு டிஃபர் ஆகும். இப்போ இன்ஃபோசிஸ் எடுத்தீங்கன்னா வெறும் ஒரு 2 lakhs கேட்குறாங்கன்னா 10 லட்சத்துக்கு வெறும் 2 லட்சம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பே பண்ண போறீங்க. பட் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் மினிமம் 3 lakhs வச்சிருக்கிறது இட் இஸ் சேஃப். ஏனால் இப்போ இன்னொன்று என்ன சொல்றேன் இதுல, ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் அமௌண்ட். ஏன்னா ஃபியூச்சர்ஸ்ல ட்ரா டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே மார்ஜின் கட்ட சொல்லுவாங்க. 2 days 3 days broker sometimes they'll give you கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்ஜின் கீழே இறங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் மார்ஜின் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் சர்ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 50,000 1 lakh இருக்கும்போது இட் வில் பி மோர் சேஃபர். அண்ட் ஒன் மோர் திங் வாட் யூ கேன் டூ இஸ், இந்த 12 lakhsக்கு வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் வாங்கிட்டீங்க, லெட்ஸ் சே ப்ளூ சிப் கம்பெனிஸ் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு 12% to 18% 20% தான் ஹேர் கட் இருக்கும். இந்த 12 lakhs worth ஆஃப் ஸ்டாக்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா கோ ஃபார் பிளட்ஜிங். அப்போ பிளட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபா ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 lakhs வந்து நமக்கு என்ன கிடைக்கும், பிளட்ஜிங்ல மார்ஜின் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த மார்ஜின் பெனிஃபிட் கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணனா ஃபியூச்சர்ஸுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து இப்போ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 50% ஆஃப் தி கேஷ் வச்சிருந்தீங்கன்னா 50% மார்ஜின் பெனிஃபிட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு ஒரு ஃபியூச்சர் இன்ஃபோசிஸ் வாங்குறதுக்கு 2 lakhs ஆகுதுனால் 1 lakh கேஷ் இருந்தா போதும், அந்த மார்ஜின் பெனிஃபிட்ல இருந்து அந்த 1 lakh யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பிளட்ஜிங்னால இது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, மார்ஜின் பிளட்ஜ். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 1 lakh சர்ப்ளஸ் அமௌண்ட், அப்போ இந்த 3 lakhs அப்படியே வச்சுட்டு இந்த 12 lakhs என்ன பண்ணுங்க பிளட்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ மார்ஜின் பெனிஃபிட். அப்போ இது வந்து சர்ப்ளஸ் கேஷாக ஹேண்டில் ஆகிட்டு இருக்கும், உங்களோட ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும். அதில் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா நீங்கள் இன்னும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா டோன்ட் ரிஸ்க் மோர் தென் 10% பர் ட்ரேட். ஆப்ஷன்ஸுக்கு 5%, வேறஸ் ஃபியூச்சர்ஸுக்கு 10%. ஏன் ஃபியூச்சருக்கு 10%னா இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து என்ன அமௌண்ட்டோ அதை கொடுத்து வாங்கிட்டீங்க, ஃபியூச்சர் அப்படி வாங்கலை. 10 லட்ச ரூபாய்க்கான பொருளை வந்து வெறும் 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்கனால் அப்போ 1:5 times வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போஷரோ லிவரேஜ் யூஸ் பண்ண கணக்கு தான் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ அதில் என்னன்னா
இதுல 10% ஏன் சொல்றேன்னா, அங்க ஸ்டாக் வேல்யூ வந்து உங்களுக்கு 3% இறங்குச்சுனாலே இங்க வந்து என்ன ஆயிடும், உங்களுக்கு இந்த 10% கிட்டத்தட்ட வந்துரும். ஸோ அதுக்காக தான் சொன்னது. இந்த 3 lakhsக்கு 10% எடுத்துக்கோங்க. ஸோ 10% வரும்போது லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ யூஆர் ரிஸ்கிங் 10%. இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க் வாட் யூஆர் கோயிங் டு டேக் இஸ் 30,000. ஆனால் மினிமம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் அப்படின்றது 1:1.5. அப்போ 30,000 ரிஸ்க்னா ப்ராஃபிட் மினிமம் எவ்வளோ இருக்கணும்? 15%, தட் இஸ் 45,000. ஸோ இது எக்ஸல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ ட்ரேட் எடுக்கிறேன் சார், நான் அனலைஸ் பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு மினிமம் 25 இல்லை 20% வருதுன்னா அப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே மாறிடும். அப்போ 20%னா ரிஸ்க்கு 20%க்கு 30% போட்டு பாருங்க. அப்போ 30%க்கு உங்களுக்கு டார்கெட் வரா மாதிரி இருந்தால் மட்டுமே அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இது 20% ப்ராஃபிட் வந்து வெறும் 10% தான் வருதுன்னா அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ மினிமம் 1:1.5 இருந்தால் மட்டுமே யூ கோ ஃபார் அ ட்ரேட். ஸோ அதே மாதிரி இது எல்லாமே ஃபார்முலா போட்டிருக்கு. இன்கேஸ் லெட்ஸ் யூ ஹேவ் ஒன்லி 10 lakhsனா சாரி 10 lakhsனா அதுக்கேற்ற இதுவும் இதுலேயே கொடுத்துரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் மை சஜஷன் இஸ் மினிமம் ஒரு 15 lakhs வச்சு ஃபியூச்சர்ஸில் பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறது, மார்ஜின் பிளட்ஜும் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஒரு 3 lakhs சர்ப்ளஸ் அமௌண்ட்டு கேஷ் ஃப்ளோவும் அங்கே கேஷும் அங்கே இருக்குது, மார்ஜின் பெனிஃபிட்டையும் யூஸ் பண்ணி 50% மார்ஜின் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா தட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இல்லை என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, ஒரு 5 lakhs தான் இருக்குன்னா ஆப்ஷன்ஸ் பண்ணுறதே பெட்டர். நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேயே பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ் இஸ் ஹைலி ரிஸ்க் ஓரியன்ட் ட்ரேட். ஏன்னா 5 times கிட்ட நீங்கள் லிவரேஜ் எடுக்கிறதுனால கண்டிப்பாக இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஷாட். எந்த பக்கம் வேணால் வெட்டுற ப்ராஃபிட் வந்தாலும் பல்காக வரும், அதே டைமில் லாஸ் வந்தாலும் என்ன சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு இருந்தால் மட்டுமே ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணுங்க. தட் இஸ் மை அட்வைஸ். அண்ட் ஒன் மோர் திங், மினிமம் ஒரு ட்ரேடுக்கு வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் இஸ் 10%. அதுக்கு மேலே எடுக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். அப்போ மேக்ஸிமம் ரிஸ்க் 10%னா நீங்கள் வீக்லி சார்ட்லேயோ மந்த்லி சார்ட்லேயோ ட்ரேட் பண்ண முடியாது. 1 hour or 4 hours இந்த ரேஞ்சில் இருக்க சார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கனால் மட்டுமே இந்த 10% ரிஸ்க் இருக்கிற மாதிரி எடுக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் ஒரு என்ன சொல்ற ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, மினிமம் இன்னைக்கு எடுத்துட்டு ஒரு 4 days இல்லை ஒரு 10 daysக்குள்ள டார்கெட் வரா மாதிரி இருக்கிற ஸ்கிரிப்டா பார்த்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் யூ அ பெட்டர் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் இஸ் மோர் யூஸ்ஃபுல் இன் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு பதில் ஸ்டாக்ஸை வாங்கி ப்ளஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ஸ் வாங்கி அதையும் ஒரு ஹோல்டிங் மாதிரி கொண்டு போகலாம். பட் அது கொஞ்சம் ஹையர் கேபிட்டல் இருக்கும்போது பண்ணலாம். இல்லை கொஞ்சம் மினிமம் கேபிட்டல் ஒரு 10 lakhs தான் வச்சு பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே பண்ணிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். ஒரு லட்சே ஸ்விங் ட்ரேடிங்ல எடுக்கிறீங்க, இன்னைக்கு எடுத்ததுலேருந்து எனக்கு இன்ஃபோசிஸ்ல வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸ் எனக்கு டார்கெட் வைக்கிறீங்க, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல எடுக்க போறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இட் வில் பி மோர் ஈஸியர் டு மேக் மணி இன் தட். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ 1 hour சார்ட்ஸ் வில் பி மோர் கன்வீனியன்ட் ஃபார் ஸ்விங் டைம் ட்ரேடர்ஸ். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ண சொல்லிடுறேன். மினிமம் 5 lakhs கேபிட்டல் இருந்துச்சுன்னா கோ ஒன்லி ஃபார் ஆப்ஷன்ஸ் அண்ட் equities. 15 lakhs இருந்ததுன்னா கோ ஃபார் equities அண்ட் ஃபியூச்சர்ஸ் டுகெதர். இல்லை என்கிட்ட கம்மியாக தான் இருக்கு, 50,000 1 lakh இருக்குன்னா இப்போதைக்கு நீங்க ஸ்டாக்ஸ் மட்டுமே வச்சிருக்கிறது பெட்டர். வச்சு அந்த ஸ்டாக்ஸ் நாளைக்கு 5 lakhs ஆயிடுச்சு, இப்போ 2 lakhs வச்சிருக்கேன், ஒரு 1 or 2 yearsல அந்த 2 lakhs டபுள் ஆயிடுச்சு, நல்லா ஸ்டாக்கா எடுத்தீங்க ஏறிடுச்சுன்னா ஒரு 2 lakhs கழிச்சு ஆப்ஷன் மார்க்கெட்ல வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்க போகுது, நாம தான் இருக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி உள்ள போனீங்கனால் யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ இதுக்காக தான் சொல்றது, மொத்தமா ஒரே இதுல எடுத்துட்டு போய் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. பொறுமையா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான ரிஸ்க் என்னன்றதையும் முன்னாடியே இந்த மாதிரி கால்குலேட்டிவா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் பி அ கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். நான் ஏற்கனவே அந்த 3 C's பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் அந்த 3 C's மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பவே ஜஸ்ட் உள்ள போறது மட்டும் இல்லை, கன்சிஸ்டன்சி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்ட பிறகு அதை கம்ப்ளீட் பண்றதும் முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு ட்ரேட் பண்ணீங்கனால், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணீங்கனால் யூ வில் பி அ ப்ராப்பர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஆல்ரைட், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் எக்ஸல் ஷீட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா இட் வில் பி மோர் சக்சஸ்ஃபுல் ஆஸ் வெல். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் அதே மாதிரி இதெல்லாம் கத்துக்கிட்டு எப்படி டெக்னிக்கல்ஸும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும், ஸோ வி ஆர் ட்ரேடர்ஸ் யூஎஸ் வி டீச் பீப்புள் எப்படி இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல எதை எடுக்கணுன்றது எல்லாமே நம்ம
சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் அதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details for that. ஸோ எப்பவும் போல் நமக்கு சென்னை வந்து கம்மிங் வென்ஸ்டேலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வில் பி ஆன் 13th of this month. அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸும் நமக்கு எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. ஆல்ரைட், ஸோ நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ alright guys, ஸோ இதுதான் this is the clear pictures of using money management and risk management. ஸோ இதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கனாலே your investments will be safe. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே டைமில் அதை எப்படி பண்ணுறோன்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணி இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும் யூ ட்ரை டு இன்வெஸ்ட். இல்லைனால் ஜஸ்ட் கோ ஃபார் நல்ல ஒரு ஸ்டாக்ஸாக பார்த்து அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் கிளியர் மணி மேனேஜ்மெண்ட்ன்றது யூ ஹேவ் டு ஹேவ் அ ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அண்ட் யூ வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் இன் தி கமிங் டேஸ். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.